ஹலோ கைஸ், எவ்ரிபடி வெல்கம் டு மிஸ்டர் டெக்னிஷியன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ஃபோனில் வந்து டெத் கண்டிஷன் இஎம்எம்சி தான் ப்ராப்ளம், இன்னும் யூஎஃப்எஸ் தான் ப்ராப்ளமே. ஓகேங்களா? இப்போ இது வந்து ஓப்போ ஃபோனு 5G ஃபோன் தான். இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா யூஎஃப்எஸ் ரீகால் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி ஃபோன் ஆன் ஆகுதா இல்லையான்றதை நம்ம பார்க்க போகிறோம். அதில் இப்போ நான் இதில் இப்போ பேஸ்ட்டை ஃபில் பண்ணிட்டேன். பாருங்க, ஐசி மேலே மட்டும்தான் நான் பேஸ்ட் அப்ளை பண்ணியிருக்கேன், சைடில் வந்து பேஸ்ட் அப்ளை பண்ணல. காரணம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் பிளாக் பேஸ்ட் வந்து நம்மளோட யூஎஃப்எஸ் செட்டை சுற்றி இருக்கும். அந்த பிளாக் பேஸ்ட்டை நம்ம கட் பண்ணணும், பொறுமையாக கட் பண்ணணும், அவசரப்படுவாங்க. இப்போ நீங்கள் பிளாக் பேஸ்ட்டை கட் பண்ணுறப்ப எந்த சைடு உங்களுக்கு வந்து நீங்கள் கட் பண்ணுறீங்களோ வாட்டமாக அந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா மெதுவாக அழுத்தக்கூடாது. பிகினருக்கு நான் ரொம்ப முக்கியமாக சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னா, அழுத்தி நீங்கள் கட் பண்ணக்கூடாது. ஏன்னா எவ்வளோ பேர் பண்ணுற தப்பு என்னன்னா, நம்ம இந்த பிளேடை வந்து என்ன பண்ணுறதுன்னா, நம்ம இந்த பிளாக் பேஸ்ட்டை கட் பண்ணுறப்ப நேராக வச்சு அழுத்துவாங்க. நேராக வச்சு அழுத்தும் போது என்ன ஆகுனா, இஎம்எம்சிக்கும் நம்மளோட யூஎஃப்எஸ்க்கும் நம்மளோட சிபிக்கும் போகிற கம்யூனிகேஷன் லைன் வந்து கட் ஆகிடும். எதுனா ஒரு லைன் கட் ஆகுனா கூட உங்களுக்கு ஆட்டோ போட்டு எடுக்க ஆரம்பிச்சிடும், ஃபோன் வந்து டெட் ஆகிடும். இந்த மாதிரி இஷ்யூலாம் வந்து பார்த்தீங்கன்னா வரும். அதனால கிராஸாக நான் வந்து பாருங்கள், பிளேடு வந்து பாருங்கள், நான் எந்த மெத்தடில் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன், கிராஸாக வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருக்கேன். நேராக வச்சு அழுத்திருக்க மாட்டேன், பிளேடு கொஞ்சம் கிராஸாக இருக்கும். இந்த மாதிரி கிராஸாக வச்சு நீங்கள் கட் பண்ணணும். அப்புறம் எந்த சைடு நமக்கு வாட்டமாக இருக்கோ அந்த சைடை போர்டை வந்து நான் மாற்றிக்கிறேன். ஏன்னா வாட்டம் எந்த சைடு இருக்கோ அந்த சைடு நீங்கள் மாற்றிக்கணும். அப்படி வாட்டம் இல்லைன்னா விட்டுருங்க. இப்போ எந்த சைடு உங்களுக்கு வாட்டம் இருக்கோ அந்த சைடு மாற்றணும். இப்போ இந்த சைடு எனக்கு வாட்டமாக இல்லை, நான் மாற்றிக்கிறேன். இப்போ பாருங்கள், போர்டு இந்த மாதிரி மாற்றிட்டு இப்போ இந்த சைடு அதே மாதிரி தான் நேராக பிளேடு வந்து நம்ம அப்ளை பண்ணக்கூடாது. திரும்ப திரும்ப நான் சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னா, நேராக அப்ளை பண்ணக்கூடாது, கிராஸாக தான் அப்ளை பண்ணணும். பாருங்கள், இந்த மாதிரி கிராஸாக வந்து. அது இல்லாமல் எங்கே நீங்கள் வந்து பிளாக் பேஸ்ட் கட் பண்ண போகிறீங்களா அங்கே வந்து ப்ளோரிங் மிஷின் வைக்கணும். நான் டெம்பரேச்சர் வச்சிருக்கிறது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, நான் 300 டெம்பரேச்சர் வச்சுருக்கேன். ஹீட்டு வந்து பார்த்தீங்கன்னா சாதா தான் வச்சுருக்கேன், ரொம்ப அதிகமாக இல்லை, சாதா ஒரு 35-40 வச்சுருக்கேன். நான் யூஸ் பண்ணுற எஸ்எம்டி வந்து பார்த்தீங்கன்னா குயிக் 2008 தான், 2008. நீங்கள் யோசிக்கலாம், சார் நீங்கள் வந்து இப்போ வந்து ஒரு இன்ஸ்டியூட் நடத்துறீங்க, நீங்கள் குயிக் 2008 இவ்வளோ நார்மலான ஒரு இதில் வேலை செய்யணும். நான் ஒரே விஷயம் நான் சொல்கிறது என்னன்னா, ஹேண்ட் ஸ்கில் இருந்துச்சு அப்படின்னா எந்த ப்ளோரிங் மிஷின் 1500 ப்ளோரிங் மிஷினில் கூட நம்ம ஐசி ரீபால் பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். இதுக்கு வந்து ஹை குவாலிட்டி தான் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. சரி, நான் போர்டு திருப்பிக்கிறேன். ஏன்னா எவ்வளோ பேர் யோசிக்கிற விஷயம், எவ்வளோ இன்ஸ்டியூட்டில் சொல்கிறது என்னென்னா, ஹை லெவலில் நம்ம வந்து வச்சுருக்கணும், உங்களுக்கு கிட்டவங்க ஹை ரேட்டில் நம்ம வச்சுருக்கணும் ப்ளோரிங் மிஷின், அப்போ தான் சிப் லெவலில் ஒர்க் பண்ண முடியும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதே பாருங்க, ஹை ரேட்டு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா கதைங்க. ஒரே ஒரு விஷயம் என்ன சொல்கிறேன்னா, ஹை ரேட்டு நீங்கள் நம்ம ப்ளோரிங் மிஷினும் அதே ஹீட் ஏர் தான் வரப்போகுது. என்னன்னா கொஞ்சம் ஸ்பெஷாலிட்டி அதிகமாக இருக்கும், அவ்வளோதான். சீக்கிரமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ டெம்பரேச்சர் வைக்கிறோமோ அவ்வளோ டெம்பரேச்சர் அக்யூரேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வரும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொன்று டெம்பரேச்சர் எல்லாத்தையும் சென்ஸ் பண்ணலாம். பட் நார்மல் ஒரு 1500 ப்ளோரிங் மிஷின், இந்த மாதிரி நார்மல் ப்ளோரிங் மிஷினில் வந்து அது பண்ண முடியாது. அவ்வளோதான் விஷயம். அது நம்ம கையில் வந்து நம்ம எவ்வளோ ஹீட் வருதுன்னு அதில் நம்ம மெஷர்மெண்ட் பண்ணி நம்ம அதுக்கப்புறம் வேலை செய்யலாம். அவ்வளோ இதுதான் விஷயமே. இப்போ வந்து நான் குயிக் யூஸ் பண்ணுறது நல்லா தான் எனக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது. அதனால் நான் வந்து ப்ளோரிங் மிஷின் எதுவும் மாற்றல. நான் ஸ்டார்டிங்லேருந்து இதுதான் வச்சுட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி ரொம்ப லோவர் ப்ளோரிங் மிஷின் வச்சுருந்தேன். அதுலேயும் வந்து நான் சிப் லெவல் சர்வீஸ் இந்த மாதிரி எல்லாம் வேலையை செஞ்சுட்டு தான், அதே நல்லா ஒர்க் ஆகிட்டு தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த ப்ளோரிங் மிஷின் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். இது வரைக்கும் நல்லா யூஸ் ஆகுது. அதனால நான் எந்த வேறு ப்ளோரிங் மிஷினும் வாங்கலை. நல்லா இருக்கும்போது எனக்கு நம்ம வாங்கணும் அப்படின்றது விட்டாச்சு. இதுதான் நானும் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். எந்த காரணத்துக்கு கொண்டும் நீங்கள் ஒரு இன்ஸ்டியூட்டுக்கு போகிறீங்க, நீங்கள் கற்றுக்கின்னு வந்திருக்கீங்க அப்படின்னா ஹை ரேட்டில் தான் நம்ம ப்ளோரிங் மிஷின் வாங்கணும், இவ்வளோ குவாலிட்டிலாம் வாங்கணும் அப்படின்லாம் நீங்கள் வந்து மைண்டில் வைக்காதீங்க. உங்களோட பட்ஜெட் எப்படி எவ்வளோ இருக்குது, என்ன பட்ஜெட்டோ அதுக்கேற்ற மாதிரி பொருள் வாங்குங்க, அதிலே வேலை செய்ய முடியும். அதுதான் நான் தெளிவாக சொல்ல வரேன்னு. சரி வாங்க, சைடு க்ளூலாம் நான் கட் பண்ணுற பாருங்க, நல்லா இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். எப்பவுமே கிராஸாக கட் பண்ணணும். முக்கியமான விஷயம் என்னன்னா, கிராஸாக கட் பண்ணாதான் உங்களுக்கு கீழே வந்து இன்னும் ஆகாது, கட் ஆகாது. இப்போ தான் கிராஸாக கட் பண்ணேன் லைட்டாக. இப்போ வந்து நான் இந்த மூலையில் ஐசிக்குள்ளார இந்த பிளேடு வந்து போகுதான்றது நாங்கள் வந்து இது பண்ணுறோம், கொஞ்சம் கொஞ்சமாக பாருங்கள். ஓகேங்களா? பாருங்கள், நல்லா அழகாக கட் பண்ணிட்டுமா. இப்போ பாருங்கள், கிராஸ் பண்ணி ஐசிக்குள்ளார போகுது பாருங்கள். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ நீங்கள் பாருங்கள், போர்டு வந்து எப்போவுமே நான் சொல்கிற ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கிங்க. போர்டில் நீங்கள் நல்லா க்ளீன் நீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா, போர்டு எப்பவுமே க்ளீன் பண்ணணும். வேலை செய்யும் போதும் சரி, நீட்னஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் சிபி ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா எந்த காரணத்தை கொண்டும் டஸ்ட் அதிகமாக இருக்கக்கூடாது. அது எதனா ஒரு இப்போ நூல் எதனா ஒன்று இருக்குதுன்னா அது இருக்கக்கூடாது. அது எந்த பால் கூட நம்ம செட் பண்ணுறோமோ அது வந்து அங்கே ஒட்டாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அந்த பால்ஸ் அது கூட போய் கனெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு போர்டு. சரிங்களா? இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ அடுத்தது நம்ம இதில் பேஸ்ட் வந்து நம்ம அப்பீல் பண்ணிக்கலாம். இப்போ
அப்பீல் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம எந்த சைடு வந்து இந்த பிளேடு விட்டு நம்ம இதை எடுக்கலாம், மேலே தூக்குறதுக்கு எடுக்கலாம், ஐசி எடுக்கிறதுக்கு சைடு வந்து நம்ம பார்த்துக்கணும். எந்த சைடு நம்மளுக்கு வாட்டமாக இருக்கும் அந்த சைடு வந்து நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா இப்போ வந்து வாட்டர் இல்லாத இப்போ ஐஸ்லாம் அதிகமாக இருக்குது, அந்த சைட்லேருந்து நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா இப்போ அந்த சைட்லாம் வந்து பாருங்கள் ஐஸ் அதிகமாக இருக்குது, பக்கத்தில் ஐஸ் இருக்குது, அதெல்லாம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால நான் இந்த 2 சைடு மட்டும் எடுக்கலாம்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் மைண்டில். இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஐசி ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க, எந்த சைடு எடுக்கிறது அப்படின்ட்டு, எடுக்கிறது ஹோல்டு பண்ணுறது. இதுக்கப்புறம் இந்த மாதிரி டேப் போட்டுக்கிங்க. பிகினருக்கு நான் சொல்கிறேன், ஆக்சுவலி நான் வந்து இது டேப் ஓட்டணும்னு அவசியம் இல்லை, டேப் ரொம்ப முக்கியமாக ஓட்டிடுவேன். எப்பயுமே நான் 3 டேப் ஓட்டிடுவேன் இந்த மாதிரி நான் சொல்லும் போது. இதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு வீடியோவில் சொல்லும் போது தான் சொல்லியிருப்பேன் 1 2 3 டேப் ஓட்டிக்கிங்க அப்படின்னு. இப்போ அதே கான்செப்ட் தான், 3 டேப் வந்து இதில் ஒட்டிடுங்க. பிகினராக இருக்கிறவங்க இப்போ நம்ம டேப் ஓட்டணும்னு அவசியம் இல்லை, நார்மலாக வந்து அப்படியே எடுக்கலாம். இது வந்து ஹேண்ட் ஸ்கில்லே அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வேலை செஞ்சு உங்களுக்கு பழகினவங்களுக்கு கண்டிப்பாக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஈஸியாக அவங்க வந்து இது பண்ணுவாங்க, கஷ்டம் தெரியாது. எந்த சைடில் நம்ம ஹீட் பண்ணணும், எவ்வளோ டெம்பரேச்சர் வைக்கணும், வச்சா இது வந்து பக்கத்தில் இருக்கிற ரேமாக இருக்கட்டும், இல்லைன்னா யூஎஃப்எஸ்ஸாக இருக்கட்டும், சாரி இஎம்எம்சின்ற மாதிரி சிபியூ, சாரி பக்கத்தில் இருக்கிற ரேம் அண்ட் சிபியூ இந்த மாதிரி எந்த சிப் செட்டாக இருந்தாலும் டேமேஜ் ஆகாமல் எப்படி ஹீட் பண்ணணும் உங்களுக்கு தெரியும். பட் பிகினர் உங்களுக்கு தெரியாது. இப்போ வந்து சைடில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஃப்ளாக்ஸ் பேஸ்ட்டாக ஃபீல் பண்ணுறோம் இந்த சைடில், சரிங்களா? இப்போ சைடில் அப்பீல் பண்ண உடனே அடுத்தது நீங்கள் பண்ண வேண்டிய வேலை என்னன்னா, நடுமத்தில் ஒரு ஓண்டு அப்பீல் பண்ணுறீங்க. ஓண்டு அப்பீல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஹீட் பண்ணுங்கள், நல்லா ஹீட் பண்ணுங்கள். என்னோட குழந்தை வந்து வந்திருக்கு இன்ஸ்டியூட்டுக்கு, அதனால் அது பாருங்கள் சவுண்டு விட்டுருக்கு, கத்திட்டு இருக்கு இடத்துல. சரி, ஹீட் பண்ணிவிட்டு நல்லா ஹீட் பண்ணுங்கள். எவ்வளோ தூரம் ஹீட் பண்ணணும் அப்படின்னா, நல்லா கிராஸ் அடிக்கணும். இப்போ ஐசி எந்த சைடு இருக்கோ அந்த சைடு நம்ம ஹீட் பண்ணக்கூடாது, ஐசி இல்லாத சைடு ஹீட் பண்ணணும். ஐசி இல்லாத சைடு ஹீட் பண்ணி நம்ம இதை ஹோல்ட் பண்ணணும், ஓகேங்களா? ஐசி எந்த சைடு இருக்குதுன்றது வந்து இங்கே முக்கியம் இல்லை. இப்போ டெம்பரேச்சர் வந்து நான் கொஞ்சம் ஏற்றிக்கிறேன், ஃப்ரீ ஹீட் கொஞ்சம் அடித்தேன். ஃப்ரீ ஹீட் வந்து பார்த்தீங்கன்னா 310 வச்சு நான் அடித்தேன், ஃப்ரீ ஹீட் கொஞ்சம் லைட்டாக. இப்போ 350, அதுக்கப்புறம் ஏர் வந்து பார்த்தீங்கன்னா நான் 90 வச்சுருக்கேன். பிட்டு வந்து பெரிய பிட்டு போடுங்க, பிகினராக இருக்குங்க, சின்ன பிட்டு போடக்கூடாது, முக்கியமாக மீடியம் பிட்டும் போடக்கூடாது, பெரிய பிட்டு போட்டுக்கோங்க, அப்போ தான் ஈஸியாக எடுக்க முடியும், ஓகேங்களா? இப்போ எவ்வளோ வச்சுருக்கேன் அப்படின்னா பாருங்கள், ஐசி வந்து பார்த்தீங்கன்னா ஐசி இருக்கிற சைடு அடிக்கக்கூடாது, ஐசிக்கு அந்த சைடு அடிக்கணும். அந்த சைடு அடித்தா தான் நம்ம அடிக்கிற ஏர் அந்த சைடு போகும். இப்போ நல்லா பால் ஐசி சுற்றி நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ணிவிட்டு உள்ளார போதா பாருங்கள், பார்க்கணும், உள்ளார போகணும். அசால்ட்டாக உள்ளார போயிடுச்சு அப்படின்னா இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஹோல்டு பண்ணலாம். 2 சைட்லையும் பார்த்துங்க பிளேடு அழகாக உள்ளார போகுது. இப்போ அழகாக நம்ம என்ன பண்ணுறோம், உள்ளார இப்போ வந்து இன்சர்ட் பண்ணுறேன். இன்சர்ட் பண்ணிவிட்டு அழகாக கொஞ்சம் கொஞ்சமாக இன்சர்ட் பண்ணி இப்போ நான் வந்து ஐசி எப்படி தூக்க போகிறேன் பாருங்கள். ஒன்றும் இல்லை, அப்படியே இப்போ ஐசி தூக்கணுன்னே வந்துடும் பாருங்கள், வந்துச்சு பாருங்கள். இவ்வளோதான், ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம்லாம் எதுவுமே இல்லைங்க. ஐசி நம்ம எடுக்குதுன்றது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஆனால் அந்த மெத்தடை வந்து நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ஐசி எடுக்கிற மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணணும். நம்ம வந்து அவசரப்படக்கூடாது, ரொம்ப முக்கியமாக. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிகினராக இருக்கவங்க இப்பயும் நான் சொல்கிறேன், பிட்டு வந்து சேஞ்ச் பண்ணிங்க தயவு செஞ்சு, பெரிய பிட்டில் நீங்கள் போடாதீங்க, ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இதை எடுத்து வச்சுட்டு ஐசியை நம்ம ரீபால் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஐசியை வந்து நம்ம கரெக்டாக ரீபால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி போனால் நான் வேலைன்னு பார்க்கலாம். இப்போ ஐசி க்ளீன் பண்ணிக்கலாம். ஐசி வந்து பார்த்தீங்கன்னா ஐசி ஹோல்டரில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஐசி க்ளீன் பண்ணுறோம். ஐசி க்ளீன் பண்ணும்போது முக்கியமாக ஒரு விஷயம், நம்ம டெம்பரேச்சர் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணணுங்க. டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஹெவி டெம்பரேச்சர் வைக்கக்கூடாது ஐசி வந்து நம்ம இது க்ளீன் பண்ணுற ப்ரொசஸில். ஏன்னா எவ்வளோ பேர் என்ன தப்பு பண்ணுவாங்க அப்படின்னா, ஐசி வந்து இப்போ இந்த மாதிரி எடுத்துருவாங்க, கொண்டுருவாங்க. இப்போ அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஐசியை வந்து க்ளீன் பண்ணும்போது வந்து சால்ட்ரிங் டெம்பரேச்சர் அதிகமாக வச்சுருவாங்க. இந்த சால்ட்ரிங் டெம்பரேச்சரு நம்ம அதிகமாக வைக்கக்கூடாது. சால்ட்ரிங் டெம்பரேச்சர் எவ்வளோ வைக்கணும் அப்படின்னா, ஒரு 330, இல்லைன்னா 330 அதிகம் தான், 320, 330, மேக்ஸிமம் 340. அது ஐசியோட ஐசி கொஞ்சம் திக்னஸ் பெருசாக இருக்குது அப்படின்னா ஓகே. ரொம்ப சப்பையாக இருந்துச்சுன்னா 330, 320 தான் வைக்கணும். ஏன்னா இதில் நம்ம என்ன பண்ணுவோம்னா, இது கூடவே நம்ம கொஞ்சம் பிபிடி பேஸ்ட் அப்பீல் பண்ணலாம். ஏன்னா ஐசி வந்து டெம்பரேச்சர் லோன்னு சொல்லுவோம் பிபிடி பேஸ்ட் அப்பீல் பண்ணால். இந்த டெம்பரேச்சர் லோ ஆகிடுச்சு அப்படின்னா இப்போ இதுக்கு அதுக்கப்புறம் நீங்கள் 300 நீங்கள் வச்சு நீங்கள் சால்ட்ரிங் 300 டெம்பரேச்சரில் வச்சு நீங்கள் இது பண்ணால் கூட ஈஸியாக ஆகும். எந்த நம்மளோட யூஎஃப்எஸ் எந்த டேமேஜும் ஆகாது, எந்த பிரச்சனையும் கொடுக்காது. இப்போ வந்து அழகாக பொறுமையாக நம்ம என்ன பண்ணுறோம், அங்கே பாருங்கள், ஈஸியாக இப்போ வந்து மேலோட்டமாக பால்ஸில் டச் ஆகுனா போதும். நீங்கள் வந்து ரொம்ப அதிகமாக அழுத்தக்கூடாது, பால்ஸில் டச் ஆகுனா போதும். கொஞ்சம் அப்படியே இதில் வந்து பிளாக் பெஸ்ட் இருந்தது பார்த்தீங்கன்னா, அதுவும் ரிமூவ் ஆகிடுச்சு பாருங்கள். நம்ம பிளாக் பெஸ்ட் வந்து அதிகமாக நம்ம க்ளீன் பண்ணணும் அவசியம் இல்லை, ஏன்னா இதில் அந்தளவுக்கு இல்லை பிளாக் பெஸ்ட்டு. மேலோட்டமாக நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், சிம்பிளாக நம்ம வந்து பிபிடி பேஸ்ட் அண்ட் ஃப்ளாக்ஸ் பேஸ்ட் வச்சோடனே க்ளீன் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து தின்னர் விட்டுடலாம், தின்னர் விட்டு நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம்.
ஏன்னா கிளீனிங் ப்ரொசஸர் தான் இப்போ நான் திரும்ப திரும்ப சொல்கிற ஒரே ஒரு விஷயம், கிளீனிங் ப்ரொசஸர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த அளவுக்கு நீங்கள் க்ளீன் பண்ணுறீங்களோ ஐசியை, ஐ மீன் எந்த சிபியாக இருக்கட்டும், டபுள் டக்கர் ஐசியாக இருக்கட்டும், அல்லது ரேமாக இருக்கட்டும், பவர் ஐசி, எதுவாக இருந்தாலும் க்ளீனிங் ரொம்ப முக்கியங்க. ரொம்ப நீட்டாக க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரீபால் பண்ணாலும் சரி, ரீபால் பண்ணதுக்கப்புறமும் நல்லா இந்த மாதிரி க்ளீன் பண்ணணும். பாருங்கள் பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள். ஒரே ஒரு அதில் ஒரு நூல் அல்லது டஸ்ட்டு எதுவுமே இல்லை பாருங்கள். எந்த அளவுக்கு நீட்டாக க்ளீனாக இருக்குது பாருங்கள். ஐசி எடுத்துக்கலாம். இப்போ வந்து எடுத்து வச்சு ஐசியை ரீபால் பண்ணலாம் வாங்க. அதுக்கு நான் இப்போ ஃபஸ்ட்டு ஒரு இது வச்சுக்கிறேன். நான் என்னன்னா ஒரு பேப்பரு, டிஷ் பேப்பர் ஒன்று வந்து அப்பீல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ டிஷ் பேப்பர் வந்து வச்சு நம்ம ஒரு நிமிஷம், குழந்தை வேற இந்த கற்றுது. டிஷ் பேப்பர் வச்சாச்சு. டிஷ் பேப்பர் வச்சுட்டு இப்போ வந்து அடுத்தது குழந்தை வேற கத்திட்டு இருக்கு. ஸோ ஓகே ஓகே, வீட்டுக்கு போகணுமா, இங்கேருந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு போல். சரி ஓகே, டிஷ் பேப்பரில் வச்சிட்டோம். டிஷ் பேப்பரில் வச்சுட்டு ஜூம் பண்ணுற பாருங்கள். எல்லாம் ஜூம் பண்ணி பால்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்றத பார்த்துக்கணும். பால்ஸ் எதனா ப்ராப்ளம் இருக்கா இல்லையா, எதனா இஷ்யூ இருக்கான்றது எப்பவுமே தெளிவாக நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் ஈஸி வந்து ரிப்பேர் பண்ணணும். ஏன்னா ஒரு பால் 2 பால் உங்களுக்கு என்ன ஆகிட்டு இருக்கும், பால் ட்ராக் எதனா பேத்துருக்கு அப்படின்னா அது மைக்ரோ ஜம்பர் அடிச்சுக்கலாம். சரிங்களா? மைக்ரோ ஜம்பர் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கூட ரீபால் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் அதெல்லாம் கவனிக்காமல் பார்க்காம நீங்கள் வந்து ரீபால் பண்ணுறீங்க அப்படின்னா கஷ்டமாயிடும். அப்புறம் பின்னாடி நீங்கள் ஐசி வந்து நீங்கள் ரீபால் பண்ணி போர்டில் ஃபிக்ஸ் பண்ணி எந்த யூஸும் இல்லை, கண்டிப்பாக ஒர்க் ஆகாது. சரிங்களா? அதனால தான் முக்கியமாக நான் சொல்ல வர விஷயங்களே பாயிண்ட்டே இதுதான். நீங்கள் எப்போவுமே சரி ஐசி ரீபால் பண்ணுறீங்க அப்படின்னா பிபிடி பேஸ்ட்டை நல்லா எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அந்த பிபிடி பேஸ்ட்டை ஒரு கிளாத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அழுத்தி அதில் இருக்கிற அந்த இதை எடுத்துக்கணும். எப்படின்னா அதில் ஈரத்தன்மை கொஞ்சம் இருக்கும். அந்த ஈரத்தன்மையை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஸ்டென்சில் வந்து இப்போ இதில் நம்ம அப்பீல் பண்ணுறோம். ஏன்னா எப்பயுமே சரி, இப்போ இல்லை, நான் சொல்கிற விஷயத்தை புரிஞ்சுங்க, எப்போவுமே இதை ஞாபகம் வச்சுக்கோங்க மனசில். ஓகே, அதே மாதிரி ஸ்டென்சில் நல்லா க்ளீனாக இருக்கா இல்லையான்றத ஒரு தடவை நல்லா பார்த்துக்கணும். ஏன்னா ஸ்டென்சில் வந்து எதனா ஒரு பால் இல்லை ஏன்னா பெஸ்ட் இருந்து அது ரீபால் ஆகாமல் நீங்கள் வந்து வச்சிட்டிங்க, பிபிடி பேஸ்ட் அப்பீல் பண்ணுறீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு என்ன ஆகாதுன்னா ரீபால் ஆகாது. இப்போ வந்து நம்ம ஸ்டென்சில் வந்து அப்பீல் பண்ணிக்கலாம் பாருங்கள். ஓகே, கரெக்டாக தான் மேட்ச் ஆகணும். பால் ஒரு பால் கூட மிஸ் ஆகாமல் கரெக்டாக எல்லா பாலுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் ஆகணும். ஸ்டென்சில் கரெக்டாக அது கூட உட்காரணும். இதே பாருங்க, இது வந்து இவ்வளோ நேரம்லாம் நான் எடுக்க மாட்டேன். இப்போ நான் சொல்கிறது திரும்ப திரும்ப சொல்கிற ஒரே விஷயம் தான், இப்போ இந்த யூஎஃப்எஸ் நான் ரீபால் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுறது வந்து ஜஸ்ட் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாது. நேரம் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுட்ருக்கலாம். இவ்வளோ நேரம் டைம் வளர்க்குறது எதனாலன்னா உங்களுக்கு தெளிவாக ஒரு ஒரு விஷயமும் சொல்லணும். நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் படிப்படியாக நம்ம எப்படி ஒரு ஃபோனை ரெடி பண்ணுறது அல்லது ஒரு ஐசி ரீபால் பண்ணால் எப்படி ரீபால் பண்ணுறது அப்படின்றது உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் நான் பொறுமையாக உங்களுக்கு வந்து விளக்கமாக சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நான் வந்து பிபிடி பேஸ்ட் எடுத்துக்கலாம் வாங்க. ஓகேங்களா? ஏன்னா கரெக்டாக பால்ஸ் வந்து ஒன்றுக்கு ஒன்று கரெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி வச்சுக்கணும். இப்போ பிபிடி பேஸ்ட் எடுத்துக்கிட்டேன். பிபிடி பேஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ அதான் நான் சொன்னேன்ல, பிபிடி பேஸ்ட் எடுத்தால் என்ன பண்ணணும், ஒரு கிளாத்தில் ஒரு துணியில், ஐ மீன் நம்மளோட டிஸ்பிளே இதெல்லாம் க்ளீன் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கிளாத் துணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதில் வந்து அப்பீல் பண்ணிவிட்டு அமுக்கிட்டு நல்லா அமுக்கணும். அப்புறம் பிபிடி பேஸ்ட் அப்பீல் பண்ணுறோம் வாங்க. பாருங்கள், நான் கிளாத் அப்பீல் பண்ணது அதில் தெரியுது பாருங்கள் அந்த பிபிடி பேஸ்ட்டில். இப்போ பிபிடி பேஸ்ட் அப்பீல் பண்ணும்போது மேலோட்டமாக அந்த பால்ஸ்லாம் ரொம்பனா போதும், அழுத்தக்கூடாது, எதுவும் நீங்கள் இது பண்ணக்கூடாது, அது இது கூட சண்டை போடக்கூடாது. சரிங்களா? ஏன்னா எவ்வளோ பேர் என்னன்னா போட்டு அழுத்து இன்னமும் சண்டை போடுவாங்க. ஸ்டென்சில் இன்னமும் நம்ம விரோதி மாதிரியும் ஐசி இன்னமும் நம்மளோட கொலைகார மாதிரி நம்மளை கொலை பண்ண வந்த மாதிரி சண்டை போடுற மாதிரி போட்டு அதில் போட்டு இந்த பிபிடி பேஸ்ட் அழுத்துவாங்க. அந்த மாதிரிலாம் வேணாம். ஊட்டியை பிடிச்சி அழுத்துற மாதிரிலாம் நம்ம அழுத்தக்கூடாது. சாதாரணமாக நீங்கள் ஒரு குழந்தைய கொஞ்சிற மாதிரி அப்படியே எதமா அது மேலேயே அப்படியே சும்மா பொறுமையாக அப்படியே தடவி விட்டுட்டு பாருங்கள், நான் எப்படி மேலோட்டமாக ரவ கூட நான் வந்து பாருங்கள் ஸ்டென்சில் அழுத்தவே இல்லை. அப்படியே வச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறேன், ஒரு கிளாத் எடுத்துக்கலாம். கிளாத் எடுத்து தொடச்சிடலாம். நல்லா பாருங்கள், கிளாத் எடுத்து நல்லா நீட்டாக தொடச்சிடுறேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ அக்யூரேட்டாக எல்லா பால்ஸ்லேயும், ஐ மீன் அந்த
ஸ்டென்சில் இருக்க பால்ஸ்லையும் அழகாக ஒரே ஒரு இதில் மிஸ் ஆகுது. நீட்டாக எல்லாம் பிபிடி பேஸ்ட்டும் அது இல்லாத இருக்குது. ஓகேங்களா? இப்போ டெம்பரேச்சர் வந்து நான் வந்து 310 வைக்கிறேன். ஏன்னா அதிகமான டெம்பரேச்சரும் வைக்கக்கூடாது இப்போ. சரிங்களா? டெம்பரேச்சர் 310. ஏர் வந்து நம்ம வைக்கிறது ஒரு 4-5 வச்சுட்டேன். 4-5னா மேக்ஸிமம் வச்சிருக்கிறது 30 இல்லை 40, 50க்குள்ளே 40 வைப்பேன், இல்லைனா 30 வைப்பேன். அவ்வளோதான் டெம்பரேச்சர். சரிங்களா? 110 வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் 110 டெம்பரேச்சரு. ஏர் வந்து உங்களுக்கு 30-40 இந்த ரேஞ்சில் வச்சுட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ ஆல்ரெடி நான் பெரிய பிட்டு போட்டிருந்தேன்ல, அதை நான் கழட்டிட்டு இப்போ சின்ன பிட்டு போடுறேன். ஏன்னா ஐசி ரீபால் பண்ணுறதுக்கு பெரிய பிட்டு வேணாம், சின்ன பிட்டு எடுத்துக்கிறேன். நான் சின்ன பிட்டு எடுத்து தான் போடணும். ஒரு நிமிஷம் இருங்க, சின்ன பிட்டு எடுத்துக்கிறேன். ஓகே. இப்போ சின்ன பிட்டு எடுத்தாச்சு. சின்ன பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்சர்ட் பண்ணிட்டேன். இதில் ப்ளோரிங் மிஷினில் போடணும். ப்ளோரிங் மிஷினில் போட்டு வேறு காய் வண்டிலாம் வேறு சத்தம் கத்திக்கிட்டு போகுது. அதெல்லாம் எப்படி பேக்ரவுண்டில் வாய்ஸ் வந்தாலும் வரலாம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இப்போ ஓகே, இப்போ ஃபியூசர் எடுத்துட்டேன். ஃபியூசர் எடுத்துக்கிட்டு இப்போ இதில் நம்ம அப்பீல் பண்ணுறோம். என்ன வைக்கணும்னா இப்போ டெம்பரேச்சர் வச்சிடுறேன். கரெக்டாக வச்சு நம்ம செக் பண்ணிக்கிறோம். ஏன்னா இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமாக டெம்பரேச்சர் தாங்க, அதிகம் கம்மின்னு இருக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு இப்போ பாருங்கள், பிட்டு சேஞ்ச் பண்ணிட்டேன் பாருங்கள். அதான் நான் சொன்னல, பிட்டு சேஞ்ச் பண்ணேன். ஏன்னா பெரிய பிட்டு வந்து இதுக்கு தேவைப்படாது, சின்ன பிட்டு தான் இருக்கணும் ஐசி ரீபால் பண்ணும்போது. ஐசி எடுக்கும் மொத்தம் பெரிய பிட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஷேக் பண்ணணும். ஒரே இடத்துல நம்ம ஹீட்டு காமிக்கூடாது, ஹீட்டு வந்து ஷேக் பண்ணணும். இந்த சைடும் இந்த சைடும் வந்து பார்த்தீங்கன்னா ஷேக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரே சைடு இருக்கக்கூடாது எந்த காரணத்தை கொண்டும். சரிங்களா? ஒரே சைடு கண்டிப்பாக இருக்கக்கூடாது. ஷேக் பண்ணுங்க, எல்லா சைடில் இது பண்ணிட்டு இப்போ பாருங்க 1 by 1. இப்போ வந்து நான் டெம்பரேச்சர் கம்மியாக வச்சிருக்கால் தான் பொறுமையாக ஆகுது. இல்லைன்னா இது வருங்க, ஒரு பாலாக எப்படி ரீபால் ஆகுது பாருங்க, எவ்வளோ அழகா. இதில் ஒரு பால் கூட மிஸ்ஸும் ஆகாது. இதாவது பொறுமையாக, ரொம்ப இது கூட நம்ம வந்து அழுத்தக்கூடாது, இது பண்ணணும். ரொம்ப நீட்டாக பொறுமையாக நீங்கள் பண்ணினாவே போதும். ஓகேங்களா? பாருங்கள், எல்லா பாலும் இப்போ கரெக்டாக ரீபால் ஆகிடுச்சு, எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல். இப்போ என்ன பண்ணுறோம், ப்ளோரிங் மிஷினை வந்து வச்சிடுறேன். கொஞ்சம் வந்து பிபிடி இது ஃப்ளாஷ் பேஸ்ட் அப்பீல் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ ஒரு பால் 2 பால் இப்போ எதனா மிஸ் ஆகுது, எதனா ஆகுது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஃப்ளாக்ஸ் பேஸ்ட் அப்பீல் பண்ணிவிட்டு நீங்கள் ரீபால் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் பால்ஸ் அதில் ஒட்டலைனா கூட பர்ஃபெக்டாக போய்ட்டு ஒட்டிக்கும். மேக்ஸிமம் ஒரே டைம்லேயே ஆகிடும். இருந்தாலும் நம்ம ஃப்ளாக்ஸ் பேஸ்ட் அப்பீல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பாருங்கள், இப்போ அப்பீல் பண்ணுறேன் பாருங்கள். லைட்டாக, ரொம்ப அதிகமாக இல்லை, கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ளாஷ் பேஸ்ட் அப்பீல் பண்ணிவிட்டு இப்போ கைன் நம்ம இப்போ எவ்வளோ நாள் நம்ம ஹீட் வைக்கலாம், ஹீட் அது எவ்வளோ நாள் வைக்கலான்றதுக்காக 350 வச்சிடாதீங்க. அதை விட கொஞ்சம் அதிகமாக வந்து ஹேர் வச்சுக்கின்னு டெம்பரேச்சர் வச்சுக்கிட்டு நம்ம வந்து எடுத்து இப்போ நம்ம இதை வந்து வச்சு இது ரீபால் பண்ணலாம். ரெண்டாவது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பால் வந்து ஆல்ரெடி ஈவனாக தான் இருக்குது. ரெண்டாவது நம்ம ஒரு பால் 2 பால் பை சான்ஸ் அதில் ஒட்டாமல் பால் யூஎஃப்எஸ்ல வந்து ஒட்டாமல் இருக்குது அப்படின்னா இப்போ நம்ம ஹீட் பண்ணும்போது கரெக்டாக வந்து கண்டிப்பாக அதில் வந்து இன்செட் ஆகிடும், ஒட்டிக்கும். ஓகேங்களா? பாருங்கள், ஒரு பாலாக மெல்ட் ஆகுது உங்களுக்கு தெரியும். அவ்வளோதான், எல்லா பாலும் இப்போ மெல்ட் ஆகிடுச்சு கரெக்டாக. இப்போ ப்ளோரிங் மிஷின் வச்சிடலாம். ஓகே, இப்போ வந்து கொஞ்ச நேரம் ஆறட்டும். இப்போ வந்து என்ன பண்ணுறோம், தின்னர் கொஞ்சம் அப்பீல் பண்ணி க்ளீன் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? தின்னர் எடுத்து இப்போ வைக்கிறோம். தின்னர் எடுத்து இதில் வச்சு அப்பீல் பண்ணிவிட்டு இப்போ வந்து என்ன பண்ணுறோம், கிளாத் எடுத்து கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கலாம். ஏன்னா அது மேலே இருந்துச்சு பார்த்தீங்கன்னா, இப்போ பேஸ்ட்டு கிளாஸ் பேஸ்ட் அப்பீல் பண்ணாலும் அதெல்லாம் நல்லா நீட்டாக க்ளீன் ஆகிடும். க்ளீன் ஆன உடனே இப்போ நம்ம ஸ்டென்சில் வந்து இருக்கலாம். பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்துருக்குங்க. பாருங்கள் ஐசி பாருங்கள் எவ்வளோ வந்து அக்யூரேட்டாக இருக்குது பாருங்கள். ஒரே ஒரு பால் கூட மிஸ் ஆகலை. இதுதான் விஷயமே. இப்போ இங்கே வந்து நம்ம ஐசி ரீபால் பண்ணுறோம் அப்படின்றது இங்கே முக்கியம் இல்லை. அந்த ஐசி எந்த லெவலில் நம்ம ரீபால் பண்ணுறோம், எந்த மெத்தடில் ரீபால் பண்ணுறோம், அதை என்ன செய்கிறோம் அப்படின்றது தான் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா எவ்வளோ பேர் பண்ணுற தப்பை வந்து என்னென்னா, அவசரப்படுறது, டக்குன்னு நம்ம வேலை ரெடி ஆகணும். இப்போ அவசரப்பட்டு நம்ம ரெடி பண்ணுறோம் அப்படின்னா சக்ஸஸ் ஆகாது. சக்ஸஸ் எப்போ ஆகும் அப்படின்னா, நீங்கள் பிகினராக இருக்கீங்க, ஐசி ரீபால் பண்ண தெரியல, இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னும் போது பொறுமை ரொம்ப முக்கியம். நல்லா க்ளீன் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து பாருங்கள், கண்ணாடி மாதிரி அப்படியே சும்மா ஜொலிக்கணும் அப்படியே அந்த ஐசி, தெரியுதுங்களா? பாருங்கள் எப்படி ஜொலிக்குது பாருங்கள், கண்ணாடி மாதிரி இருக்குங்களா? இந்த மாதிரி வந்து நீட்டாக இருக்கணும். ஒரே ஒரு இது கூட டஸ்ட்டு எதுவுமே இருக்கக்கூடாது. பார்க்கும்போது கண்ணாடி மாதிரி இப்படி ஜொலிக்கணும். இப்போ வந்து இந்த ஐசி எடுத்து நம்ம போர்டில் வச்சோமா அப்படின்னா 99% ஆன் ஆகணும். இப்போ நம்ம வந்து வாங்க இதை க்ளீன் பண்ணிக்கலாம். ஐ மீன் எதனா நம்மளோட போர்டில் இருக்கிற
பேஸ்ட்டு பிளாக் பேஸ்ட்டை ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளீன் பண்ணணும். பிளாக் பேஸ்ட் க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினைப்பீங்க. ரொம்ப ரொம்ப ஈஸிங்க இருக்கிறதுலே. ஆனால் அது வந்து ட்ரிக்ஸு தெரியணும். கொஞ்சம் பொறுமை ரொம்ப முக்கியம். இதுக்கும் பால்ஸ் எல்லாம் உள்ளார இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் பாருங்கள். இந்த பால்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஒரு அளவுக்கு மேலே அதிகமாக நீங்கள் இதில் டெம்பரேச்சர் கொடுக்கணும் அப்படின்னா வேலைக்கு ஆகாது. ஃபஸ்ட்டு நம்ம பிபிடி பேஸ்ட் அண்ட் ஃப்ளாக்ஸ் பேஸ்ட் அப்பீல் பண்ணி தான் இது வந்து நம்ம ரெடி பண்ணணும். டெம்பரேச்சரை லோ பண்ணணும். டெம்பரேச்சர் லோன்றது இந்த பால்ஸோட இருக்கிற மேலே இருக்கிற பால்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி வந்து 250 இல்லைனா 260 டெம்பரேச்சரில் மெல்ட் ஆகுது டெம்பரேச்சர் இது கொடுத்துருப்பாங்க. அது வந்து நம்ம அதை விட அதிகமாக வைக்கணும். அப்படின்னா நம்ம 350 360 சால்ட்ரிங் இது வச்சா தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது எடுக்க முடியும். அடுத்தது நம்ம வந்து ரீபால் பண்ணி வைக்க முடியும். அந்த மாதிரி இப்போ நம்ம வந்து 183 டெம்பரேச்சர் பிபிடி பேஸ்ட் அப்பீல் பண்ணுறோம் பார்த்தீங்களா. அதனால இதுக்கு வந்து ஒரு 300 310 இந்த மாதிரி நம்ம டெம்பரேச்சரில் வச்சு ஹீட் பண்ணாவே ஈஸியாக வந்து இதாகிடும். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு சுற்றி எல்லாம் வச்சுட்டோம்ல, வச்சுட்டு உடனே ஃபஸ்ட்டு க்ளூவை வந்து கட் பண்ணுறோம். சைடு இருக்குது பார்த்தீங்களா பிளாக் பேஸ்ட்டு க்ளூ, பிளாக் க்ளூ எல்லாத்தையும் எடுக்கிறோம். இது எடுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்னு வந்து யோசிக்காதீங்க. ரொம்ப ரொம்ப சப்ப மேட்ருங்க இது. கொஞ்சம் எப்பயுமே இந்த மாதிரி பேஸ்ட் அப்பீல் பண்ணிட்டு எடுங்க. ஏன்னா எவ்வளோ பேர் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, யூடியூப்பில் பார்க்குறவங்களும் இருக்கட்டும், எவ்வளோ பேர் யூடியூப்பில் நான் வந்து பார்க்குறவங்கள பார்த்துருக்கேன். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி பேஸ்ட் எதுவுமே அப்பீல் பண்ணாமல் டைரெக்டாக எடுக்கிறது பார்த்துருப்பீங்க. சரிங்களா. இதெல்லாம் வந்து உண்மையை நான் சொல்லணும்னா நீங்கள் அதை இந்த மாதிரி எடுத்து ப்ராப்ளம் வரணுன்றதுக்காக கூட சில பேர் பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்கள் எதனா ஒரு இன்ஸ்டியூட்டை தேடி போகணும், அடிக்கடி ப்ராப்ளம். ஆனால் உண்மையான மெத்தட் என்னன்னா இந்த மாதிரி நீங்கள் பேஸ்ட் வச்சு அப்பீல் பண்ணுறீங்கன்னா அந்த பேஸ்ட் வந்து ஹீட் ஆகும் நல்லா. புரியுதுங்களா. ஃப்ளாக்ஸ் பேஸ்ட் ஹீட் ஆகும். அப்போ அந்த இதுவும் வந்து நல்லா ஹீட் ஆகும். எது பிளாக் பேஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, பிளாக் ப்ளூ, இதுவும் ஹீட் ஆகும். அப்போ எடுக்கிறப்ப ரொம்ப ஈஸி. ஐசியும் நல்லா வந்து ஹீட் ஆகும். போர்டு வந்து உப்பாது, எதுவுமே பிரச்சனை வராது. ஈஸியாக நீங்கள் வந்து எடுக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து இந்த ஃப்ளாக்ஸ் பேஸ்ட் அப்பீல் பண்ணாமல் நீங்கள் எடுக்கும்போது என்ன ஆகுனா ஒரு ஈரத்தன்மை எதுவுமே இல்லை. போர்டு வந்து ரொம்ப சூடாகும், ஹை லெவலுக்கு சூடாகும், போர்டு உப்பிடும். அதனால உங்களுக்கு என்ன ஆகுனா சீக்கிரமாக டெட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி தப்பை நீங்கள் பண்ணாதீங்க. எப்போ நீங்கள் எடுத்தாலும் கொஞ்சம் பேஸ்ட் அப்பீல் பண்ணிவிட்டு தயவு செஞ்சு எடுங்க. இதுதான் நான் வந்து எம்எஸ்டி டெக்னீஷியன் இன்ஸ்டியூட் சார்பாக உங்களுக்கு சொல்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இதுதான் உண்மையும் கூட. இதுதான் இந்த ப்ரொசஸர் தான் கரெக்டான ப்ரொசஸர். எப்பயுமே சரி நான் சொல்கிறேன், எந்த ஒரு ஐசியும் பேஸ்ட் அப்பீல் பண்ணுங்கள். பேஸ்ட் அப்பீல் பண்ணுறதுல எந்த விதமான தப்பும் இல்லை. சரிங்களா. ஃப்ளாக்ஸ் பேஸ்ட் அப்பீல் பண்ணிவிட்டு வேலை செய்யுங்க. இப்போ வந்து பாருங்கள், அழகாக ஒரு பிளாக் பேஸ்ட்டும் எவ்வளோ அழகாக எடுக்கிறேன். இதில் 1-2 பால்ஸ் வந்து எடுத்துகிட்டு வரும். அது வந்து பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா அது வந்து என்சினா நாட் கனெக்டட். அதனால எந்த ப்ராப்ளமும் எதுவும் வராது. ஓகேங்களா. இதில் வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10லேருந்து ஒரு 15 பால்ஸுக்கு மட்டும்தான் வேலை. மீதி எல்லாம் மேக்ஸிமம் என்சியாக தான் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா. 10லேருந்து 15 பால்னா சில பால்ஸ் சில லைன் வந்து வால்டேஜ் லைனாக இருக்கும், ஒரு 4-5. மீதி எல்லாம் கம்யூனிகேஷன் லைனு, மீதி எல்லாம் என்சி தான். ஓகேங்களா. இப்போ பாருங்கள், 1 by 1 ஒரு பால்ஸ் இந்த கேப் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த கேப்பில் கூட நம்ம வந்து பொறுமையாக எடுத்து என்ன பண்ணுறோம், இது பிளாக் பேஸ்ட்டை க்ளூவை ரிமூவ் பண்ணுறோம். இன்னொரு விஷயம் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன்னா, இதுக்கு க்ளூ ரிமூவ் பண்ணுறதுக்கு இது எல்லாம் ஃபாஸ்ட்டாக எடுக்கிறதுக்கு ஒரு பிளேடு இருக்குது. அந்த பிளேடு யூஸ் பண்ணால் இதோட ஃபாஸ்ட்டாக நான் எடுத்துருவேன். பட் ஆனால் அந்த பிளேடு நீங்கள் யூஸ் பண்ணி எடுக்கிறப்ப என்ன ஆகுனா, பிகினராக இருக்கிற நீங்கள் போர்டை ஸ்க்ராட்ச் பண்ணிடுவீங்க. என்ன பண்ணுறீங்க, போர்டு ஸ்க்ராச்சஸ் ஆகிடும், இல்லைனா ட்ராக் எதுனா வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆகிடும். அந்த ரிஸ்க் வந்து நீங்கள் இருக்கக்கூடாது உங்களுக்கு அப்படின்றதால நான் இந்த மெத்தடில் பண்ணுறேன். எதுனா இந்த சைடில் க்ளூ கட் பண்ண பார்த்தீங்கன்னா அதுவே பின் சைட்லேருந்து நீங்கள் எடுத்தீங்கன்னா நூல் அளவு கூட ஒரே ஒரு ஸ்க்ராட்ச் கூட ஆகாது. அதுக்கப்புறம் நீங்கள் ஈஸியாகவும் வந்து க்ளூவை ரிமூவ் பண்ணிடலாம். ஓகேங்களா. இப்போ வந்து பாருங்கள், க்ளூ ரிமூவ் ஆயிடுச்சு எல்லாமே. ஓகே. இப்போ வந்து நம்ம இதை ப்ரஷ்ஷால் இது நல்லா க்ளீன் பண்ணிடலாம், எடுத்துடலாம் வெளியே. ஏன்னா இப்போ நம்ம கிளாத் இது பண்ணுவோம் வராது. இந்த மாதிரி ப்ரஷ்ஷால் அழகாக தேய்ச்சி விட்டு எடுத்துடலாம். இன்னும் கொஞ்சம் வந்து இருக்குது, இன்னும் கொஞ்சோண்டு இருக்குது பார்த்தீங்களா. அது இருந்தால் இருக்கட்டும். அதுக்கு வந்து நம்ம ஒன்றுமே அதை நம்ம பண்ண தேவையில்ல. அடுத்தது நம்ம இப்போ தின்னரை விட்டு க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம டீசால்ட்ரிங் போடும்போது அது ரிமூவ் ஆகிடும். இப்போ ஏன்னா இதில் டெம்பரேச்சர் லோ பண்ணணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் இது டீசால்ட்ரிங் பண்ணணும். டீசால்ட்ரிங்னா பால்ஸ் எல்லாத்தையும் ஈவன் ஆக்கணும். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் நல்லா இப்போ தின்னரை விட்டு அப்பீல் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிட்டோம். போர்டு எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் இருக்கு பாருங்கள். ஃப்ளாக்ஸ் பேஸ்ட் அப்பீல் பண்ணிடுறேன். ஃப்ளாக்ஸ் பேஸ்ட் அப்பீல் பண்ணிட்டு இப்போ டெம்பரேச்சர் லோ பண்ணுறோம். புரியுங்களா. ஐ மீன் பிபிடி பேஸ்ட் வந்து இப்போ யூஸ் பண்ணுறோம். கொஞ்சம் பாருங்கள், ஐசி ரிகால் பண்ணுவோம்ல, அதுலேருந்தே கொஞ்சம் பிபிடி பேஸ்ட் இதில் வந்து அப்பீல் பண்ணிட்டேன். இப்போ அடுத்தது வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, சால்ட்ரிங் மிஷினில்
350 வைக்கக்கூடாது. இப்போ கம்மி பண்ணிக்கங்க. 320, 30 வச்சாவே போதும். ஏன்னா பிபிடி பேஸ்ட் அப்ளை பண்ணுறோம்ல, 300 கூட வச்சாலும் ஒர்க் ஆகும். 310, 320, 330 இது மேலே வைக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், அழகாக அந்த பிபிடி பேஸ்ட்டில் ஃபஸ்ட்டு நான் வந்து ப்ளோரி மிஷின் வச்சு அந்த பிபிடி பேஸ்ட் ப்ளோரிங்கில் ஒட்டிக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒன் பை ஒன்னாக இந்த மாதிரி ஒரு பால்ஸையும் டச் ஆகணும். நீங்கள் வந்து தீட்டக்கூடாது. அதிகமாக போட்டு நீங்கள் ரஃப்பாக அழுத்திட்டீங்கன்னா ஸ்க்ராட்ச் ஆகிடும். ஒன்றுக்கு ஒரு பால் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகிடும். இப்போ வந்து இந்த க்ளூ ரிமூவ் பண்ணிடலாம். இது கூடவே பாருங்கள், இது க்ளீன் பண்ணும் போதே க்ளூ எல்லாம் ரிமூவ் ஆகிடுச்சு பாருங்கள். க்ளூ எல்லாமே ரிமூவ் ஆகிடும். எதுவுமே நீங்கள் வந்து இங்கே இருக்கும் அப்படின்றது அவசியம் இல்லை. க்ளூ A to Z எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் ஆகிடும். நீங்கள் இவ்வளோ நேரம் ஆகுமா, இவ்வளோ ப்ரொசஸர் இருக்கா ஒரு பிளாக் பேஸ்ட் யூஎஃப்எஸ் வந்து ரீபால் பண்ணுறதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதே பாருங்க, இது கஷ்டம்லாம் இல்லை, ரொம்ப ஈஸி தான். ஜஸ்ட் இப்போ நான் சொல்கிற திரும்ப சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னா, ஜஸ்ட்டு எனக்கு வந்து இது வந்து 5 நிமிஷத்துலேருந்து ஒரு 10 நிமிஷத்து வேலை தான். ரொம்ப நேரம்லாம் எனக்கு ஆகாது. பட் ஆனால் பிகினராக இருக்கிற உங்களுக்கு நல்லா புரியணும். நீங்களும் ஒரு ஐசியை வந்து ரீபால் பண்ணால் அதோட ஸ்டெப் பை ஸ்டெப் சீக்வன்ஸ்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களா, அது எப்படி ஃபாலோ பண்ணுறது அப்படின்றது தான் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியமே. இப்போ வந்து க்ளீன் பண்ணிடுறேன். க்ளீன் பண்ணிட்டு அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், டீசால்டிங். இந்த பால்ஸ் எல்லாம் ஈவனாக பண்ணணும். சூடாக இருக்கும்போதே க்ளீன் பண்ணுறேங்க. எப்பவுமே சூடாக இருக்கும்போது க்ளீன் பண்ணிங்கன்னா நம்ம விட்டோம் பார்த்தீங்கன்னா அந்த இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா, இதாக ஒரு எல்லாம் க்ளீனாக நீட்டாக வந்துடும். பாருங்கள், பிளாக் பேஸ்ட் சைடில் எப்படி இருக்குது பாருங்கள், எடுத்துட்டேன். இப்போ போர்டு வந்து நல்லா நமக்கு எந்த சைடு வட்டமான சைடு வச்சுக்கிறேன். சைடு வந்து க்ளூ இருக்குன்னு இதெல்லாம் கட் பண்ணணும். ஏன்னா சைடு க்ளூ ரொம்ப முக்கியமாக கட் பண்ணணும். அப்போ தான் நம்ம வந்து யூஎஃப்எஸ் நம்ம வைக்கிறோம் அப்படின்னும் போது கரெக்டாக அது வந்து ஃபிட் ஆகும், செட் ஆகும். நான் 4 சைடும் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன், இப்போ 4 சைடு இருக்கிற இந்த சைடு க்ளூலாம் கட் பண்ணிடுறேன். ஏன்னா ரொம்ப முக்கியம் அது. ஏன்னா சில பேர் சைடு க்ளூலாம் கட் பண்ணாமல் மிஸ் பண்ண வைக்கிறீங்க அப்படின்னா, ஏன்னா ஒரு க்ளூ வந்து பெருசாக தூக்கிட்டு இருக்கு அப்படின்னும் போது கஷ்டமாயிடும். அதனால சரிங்களா. அதனால இப்போ சைடு க்ளூ 2 மெத்தடில் வந்து கட் பண்ணுவாங்க. ஒன்று லைட்டாக ஹீட் பண்ணி கட் பண்ணுவாங்க, இல்லைனா நார்மலாகவே கட் பண்ணுவாங்க. எதனால் ஹீட் பண்ணி கட் பண்ணுறதுனா ரொம்ப ஹார்டாக இருக்குது அப்படின்னா வராது. அப்போ அதனால் போர்டு ஸ்க்ராட்ச் ஆகிடும். அதனால் நம்ம லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு எப்படி நம்ம வந்து ஐசி பால்ஸில் இருக்கிறது நம்ம ரிமூவ் பண்ணும்போது க்ளூ, அதே மாதிரி அதே மெத்தடில் பாருங்கள், நான் இப்போ சைடில் இருக்கிற க்ளூவும் வந்து என்ன பண்ணுறேன், கட் பண்ணுறேன், எடுக்கிறேன். ஒரே ரவை கூட இருக்கக்கூடாது, சைட்லேயும் நீட் அண்ட் நீட் ப்ரொசஸராக இருக்கணுங்க. ஏன்னா நீங்கள் அதிகபட்சமாக எல்லாரும் ஷார்ட்டை தான் பார்க்குறீங்க, எப்படி ரீபால் பண்ணுறாங்க. இப்போ நான் இந்த ஷார்ட்டில் வந்து எதுவுமே சொல்ல முடியாதுங்க. ஜஸ்ட் அது என்ன ஒரு 60 செகண்ட் இல்லை 30 செகண்ட் ஷார்ட்டாக இருக்கும். அந்த ஷார்ட்டில் என்ன நீங்கள் வந்து கற்றுக்க முடியுது, பண்ண முடியும். அந்த ஷார்ட்டை நீங்கள் பார்த்துட்டு இங்கே வந்து சூப்பராக சொல்லுவீங்க. எங்கே இருந்தாலும் சரிங்க, ஃபஸ்ட்டு விசாரிங்க, நல்லா செக்ஷன் பை செக்ஷனாக விசாரித்து அதுக்கப்புறம் அந்த இன்ஸ்டியூட்டில் ஜாயின் ஆகுங்க. இங்கே தான் நீங்கள் ஜாயின் ஆகணும், என்கிட்ட தான் வரணும் அப்படின்றது முக்கியம் இல்லை. நீங்கள் எந்த இன்ஸ்டியூட்டுக்கு வேணாலும் போகலாம். எல்லா இன்ஸ்டியூட்டும் நான் எந்த இன்ஸ்டியூட் தப்புன்னு சொல்ல மாட்டேன். எந்த இன்ஸ்டியூட் நீ பண்ணாலும் ஒரு விஷயம்னாலும் ஒரு விஷயம் கண்டிப்பாக கற்றுக் கொடுப்பாங்க. பட் இருந்தாலும் விஷயங்கள் இருக்கணும். நீங்கள் போகிற இடத்துல உங்களுக்கு என்ன விஷயம் தெரிஞ்சிருக்கு, தெரியல, எந்த அளவுக்கு சொல்லி கொடுக்குறாங்க, சொல்லலை, ஏன்னா அப்டேட் நம்மளுக்கு இதில் இருக்கா இல்லையா, அடுத்தது நம்ம யார் ஹெல்ப் பண்ணால் தேவைப்படுமா தேவைப்படாதா, அந்த அளவுக்கு நம்ம இருக்கணும். பாருங்கள், க்ளூ பாருங்கள், ஐசிக்குள்ளாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா க்ளூ இருக்குது அப்படின்னா அதையும் கொஞ்சம் நீங்கள் கட் பண்ணுறது ரொம்ப அவசியம். காரணம் என்னென்னா, சம்ஸ் டைம் நம்ம ஹிட் பண்ணதில் அந்த க்ளூவால் ஐசி வந்து எடுத்துகிட்டு இருக்கலாம். அந்த க்ளூ மேலே ஒட்டின்னு இருக்கிறதால அது நம்ம இன்னும் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிருக்குன்னு நினச்சிக்குவோம். அப்போ இந்த மாதிரி ஐசி நம்ம ஒரு தடவை நம்ம தட்டி பார்த்துட்டு க்ளூ கட் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா, அது எடுத்துகிட்டு இருந்தாலும் ஷேக் ஆகும், ஆடும் போது தெரிஞ்சிடும். இப்போ வந்து பாருங்கன்னா ஒரு ஐசியும் லைட்டாக தட்டி பார்த்து தான் க்ளூ கட் பண்ணுறேங்க. புரியுதுங்களா. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். எதனால் அப்படின்னா, ஐசி அந்த கம்போனன்ட்ஸும் எடுத்திருக்கா இல்லை கரெக்டாக இருக்கா அப்படின்னு. இப்போ இதில் 2 விஷயம் தெரிஞ்சிச்சு. எனக்கு க்ளூவும் கட் ஆகிடுச்சு, ஐசி அதை சுற்றி இருக்கிற கம்போனன்ட்ஸும் எதுவுமே எடுத்துக்கணும் இல்லை, கரெக்டாக இருக்குது அப்படின்றதும் நான் தெரிஞ்சுக்குவேன். அப்புறம் எதனா ஒரு நம்ம ஐசி எடுக்கும்போது எதனா ஒரு கம்போனன்ட்ஸ் மிஸ் ஆகிடுச்சா, பறந்துருச்சா, இல்லைனா ஹீட் பண்ணும்போது அதையும் நம்ம வந்து போர்டை சுற்றி கவனிச்சிக்கணும். நல்லா க்ளீன் பண்ணிடுறேன். நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு பாருங்கள், எந்த அளவுக்கு நல்லா க்ளீனிங் தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இருக்கிறதுலே போர்டு க்ளீன் பண்ணி பார்க்குறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ வந்து பால்ஸ் எல்லாமே ஈவன் பண்ணணும். இப்போ வந்து நல்லா அப்பீல் பண்ணிடுறேன் பாருங்கள், ஃப்ளாக்ஸ் பேஸ்ட்டை நல்லா அப்பீல் பண்ணிட்டோம். ஆல்ரெடி நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம், டெம்பரேச்சரை லோ பண்ணிட்டோம். ஓகே, டெம்பரேச்சர் லோ பண்ணதுக்கப்புறம் நம்ம ரெண்டாவது வந்து பிபிடி பேஸ்ட் அப்பீல் பண்ணணும்னு இங்கே வந்து அவசியம் இல்லை. ஓகேங்களா. இப்போ நம்ம டைரெக்டாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, டீசால்ட்ரிங் வந்து அப்பீல் பண்ணணும். டீசால்ட்ரிங் வந்து இப்போ இதை கொஞ்சம் நான் டீசால்ட்ரிங்கை எடுத்துக்கிறேன். என்னோட டீசால்ட்ரிங் மிஷின் ஒன்று ஒரு இது வச்சுருக்கேன், அதுக்குள்ளார போய் மாட்டிக்கிச்சு. ஒரு நிமிஷம் இருங்க, இது கொஞ்சம் ரெடி பண்ணிவிட்டு இப்போ இது டீசால்ட்ரிங் இப்போ பண்ணிக்கலாம் வாங்க.
பாருங்க. இப்போ டீசால்ட்ரிங் இது பாத்தீங்களா? இப்போ என்ன பண்றேன், ஃபிளாக்ஸ் நான் விட்டேன் பாத்தீங்களா, அது மேல வந்து நான் ஃபர்ஸ்ட் அப்பீல் பண்ணுவேன். ஏன்னா இப்போ நம்மளோட டீசால்ட்ரிங்குள்ளார ஃபிளாக்ஸ் எல்லாம் போகணும். பாருங்க, ஃபிளாக்ஸ் வந்து எடுத்துக்கிச்சு உள்ளுக்குள்ள. இப்போ வந்து அப்பீல் பண்ணேன். ஏன்னா எவ்வளவு பேர் தப்பு பண்றதுனா, அந்த டீசால்ட்ரிங் எடுத்து வந்து டைரக்டா வந்து ஐசில வச்சு இது பண்ணுவாங்க. அப்படி பண்ற பட்சத்துல டீசால்ட்ரிங் வந்து ஒட்டிக்கும். எது கூட ஒட்டிக்கணும், போர்டு கூட ஒட்டிக்கும். அப்போ நீங்க ரெண்டாவது நீங்க சீக்கிரன்றப்ப அந்த பிரிண்ட் எல்லாம் பேத்துன்னு வந்துடும். அது கூட இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரக்கூடாது. இந்த மாதிரி பிரச்சனை வரக்கூடாதுன்னா ஃபர்ஸ்ட் ஃபிளாக்ஸ் பேஸ்ட் நம்மளோட டீசால்ட்ரிங்ல நல்லா அப்பீல் ஆயிடணும். ரெண்டு சைடுல மாற்றி மாற்றி இந்த பால்ஸ் எல்லாம் நான் ஈவன் ஆக்கிக்கிறேன், சேமா இருக்கணும். சின்னது பெருசுன்னு இருந்துச்சுன்னா அப்போ ஒரு பால் வந்து பாத்தீங்கன்னா சின்னது பெருசுன்னு இருக்கும்போது பக்கத்துல இருக்கிற பால் வந்து போர்டுல வந்து ஃபிக்ஸ் ஆகாம இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். இதனால அப்புறம் வந்து போன் ஆன் ஆகாது. அப்புறம் நீங்க போன் ஆன் ஆகலன்னா ஐயோ யூஎஃப்எஸ் கெட்டு போச்சு, என்ன பண்ணணும்னு தெரியல அப்படின்னு எழுந்துருவீங்க. அந்த பயம்லாம் இருக்கக்கூடாதுங்க. ஏன்னா இப்போ அந்த அளவுக்கு பயப்படணும் அவசியம் இல்லை. இப்போ கிளாத் எடுத்து துவச்சிக்கலாம் நல்லா நீட்டா. கிளாத் எடுத்து தொடச்சாச்சு. பால்லாம் ஈவனா இருக்குதா இல்லையான்றது நான் பாத்துக்கிறேன். அடுத்தது பிபிடி பேஸ்ட் லைட்டா விடுங்க, ரொம்ப அதிகமா விட தேவையில்ல. கையால இப்போ தீத்திக்கிறேன் லைட்டா. ஏன்னா அதிகமா நீங்க விட்டீங்கன்னா ஐசி நீங்க இது மேல வைக்கிறீங்கன்னா ஐசி வந்து ஜம்ப் ஆகும், எகிர ஆரம்பிச்சிடும். இந்த விஷயத்த நான் அடிக்கடி நான் சொல்ற ஒரு விஷயம் இதுதான். இன்னும் கொஞ்சம் லைட்டா ரொம்ப பாருங்க எவ்வளவு கம்மியா வச்சிருக்கேன் பாருங்க. நான் வந்து ஃபிளாக்ஸ் பேஸ்ட் அப்பீல் பண்ணிட்டோமா. இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நம்மளோட ஐசியை ரீபால் பண்ண ஐசியை எடுத்து இதுல மேல வைக்கிறோம். எந்த சைடு வைக்கணும்னு பார்த்து ஐசி இந்த சைடு இந்த சேஃப்ல இருந்துச்சு. பாருங்க ஐசி எந்த அளவுக்கு நீட்டா கிளீனா இருக்குன்றத கவனிச்சுக்கங்க. இப்போ ஐசி வந்து வச்சிடலாம். ஐசியை வச்சுட்டு கரெக்டான ஷேப்ல வைக்கணும். ஐசியை கரெக்டா இருக்கா இல்லையா, வச்சிருக்குமா வைக்கலையா அப்படின்றது இது எல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஐசி வைக்கிறதுலே. ஏன்னா ஐசி நம்ம வைக்கிறோம் அப்படின்னா அங்க வந்து மூலையில வந்து பாருங்க ஒரு லைன் இருக்கு. ஒரு அந்த மூலையில தான் பாருங்க, இந்த மூலையில பாருங்க லைன் இருக்கு. இந்த லைனுக்கு கரெக்டா சென்டர்ல வந்து வரணும், அந்த மூலை பகுதிக்கு வரணும். இந்த மூலை அந்த மூலையை மேட்ச் ஆகிற மாதிரி ஐசியோட மூலையும் அதுவும் மேட்ச் ஆகுற மாதிரி நம்ம வைக்கணும். கரெக்டாக அக்யூரேட்டா வைக்கணும். ஏன்னா நீங்க முன்ன பின்ன மாத்திக்கிட்டு வச்சிட்டீங்கன்னா இப்போ பால்ஸ் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிட்டு வேற எதனா ஒரு பால் போயிட்டு கீழே ஒட்டிக்கிச்சு அப்படின்னாலும் ஃபோன் டெட்டு தான், ஆன் ஆகாது. அதுவும் இப்போ வந்து இப்போ ஒரு 1.8 வால்டேஜஸ் போகிற இடத்துல இப்போ 2.5 இல்லைன்னா 2.9 இல்லைன்னா 3.0 வால்டேஜஸ் வரும். அந்த மாதிரி இடத்துல போய் இது போயிடுச்சுன்னா அப்புறம் யூஎஃப்எஸ் ஸ்டார்ட் ஆகிடும். ஓகேங்களா. யூஎஃப்எஸ் பொறுத்தவரை 2.5 வால்டேஜஸ் வரும், இன்னும் 1.8 வால்டேஜஸ் வரும். இப்போ அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் பாருங்க, எல்லாமே 4 சைடும் பார்த்துக்கிறேன் கொஞ்சம் கரெக்டாக இருக்காங்க. இது இந்த மாதிரி வந்து நான் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. நான் இப்போ ஆக்சுவலி நான் இப்போ இந்த போர்டை ரெடி பண்ணணும் அப்படின்னா இப்படி பார்க்க மாட்டேன், டைரெக்டாக வச்சுட்டு நேரம் நான் வந்து ஹீட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணியிருப்பேன். பட் நீங்கள் பிகினர்ன்னும் போது பார்க்கணும், 4 சைடு சுற்றி பார்க்கணும் கரெக்டாக நமக்கு வச்சிருக்குமா வைக்கலையா, எதனா கம்பனன்ட்ஸ் கூட வந்து ரொம்ப அதிகமாக டச் ஆகலை. கம்பனன்ட்ஸ் கூட நமக்கு டச் ஆச்சுன்னாவே 4 சைடில் அப்போ அது வந்து நம்ம கரெக்டாக வைக்கலன்னு அர்த்தம். கம்பனன்ட்ஸ் கூட டச் ஆகக்கூடாது ஐசி வந்து. ஓகேங்களா. இப்போ வந்து நான் டெம்பரேச்சர் வைக்கிறது வந்து 330 வச்சுக்கிறேன். ஏர் வந்து கொஞ்சம் அதிகமாகவே வச்சுக்கிறேன், ஒரு 60 வச்சுக்கிறேன். இப்போ வந்து போர்டு எந்த சைடு வச்சு இந்த சைடு வச்சு நம்ம ஹீட் பண்ணுறோம். ஏன்னா ஐசிக்குள்ளார ஹீட் போகக்கூடாதுல்ல, அந்த ரேமுக்குள்ள. இப்போ நல்லா ஒரே இடத்துல ஹீட் பண்ணக்கூடாது, கரெக்டாக நம்ம நடுமையில் அந்த பால் ரீபால் பண்ண முடியும். அது அந்த சேஃப் அதில் மட்டும் ரீபால் பண்ணால் போதும். எல்லா பக்கமும் 4 பக்கமும் ரீபால் பண்ணுவாங்க சைடில், அந்த மாதிரி நீங்கள் வந்து ஹீட் அடிக்கூடாது. சாரி, ரீபால்ன்ற மாதிரி ஹீட் பண்ணக்கூடாது. ரீபால்னே வருதுப்பா அதிகமாக. ஹீட் பண்ணுறது நடுமையத்தில் தான் ஹீட் பண்ணணும். ஏன்னா நடுமையத்தில் தான் நம்ம பால்ஸ் எல்லாமே இருக்குது, சைடில் இல்லை. சரிங்களா. அதனால நடுமையத்தில் மட்டும் நம்ம வந்து கரெக்டாக நீங்கள் வந்து ஹீட் அடிக்கணும். ஹீட் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா எல்லாம் கொஞ்சம் ஹீட் பண்ணிவிட்டு ஷேக் பண்ணி பார்க்கணும். ஐசி வந்து இங்கே பாருங்கள் ஷேக் ஆகலை, ரெண்டாவது ஹீட் பண்ணுங்க. ஏன்னா லைட்டாக வந்து ஐசி ஷேக் ஆச்சு அப்படின்னா அது ஒட்டிக்கிச்சு. கரெக்டாக வந்து ஐசி ரீபால் உள்ளார இருக்க பால்ஸ் எல்லாம் போர்டு கூட கனெக்ட் ஆகிடுச்சு அப்படின்றத நம்ம கவனிக்கலாம். இப்போ வந்து பாருங்கள், நல்லா பாருங்கள். இங்கே பாருங்கள் ஹீட் ஆகுது, பாருங்கள் ஷேக் ஆகுது, பாருங்கள் ஷேக் ஆகுது. 2 சைட்லையும் நான் செக் பண்ணிட்டேன், ஷேக் ஆகிடுச்சு, அவ்வளோதாங்க. இப்போ வந்து போர்டு ஆடுறதுக்கு விட்டுடலாம். ரொம்ப முக்கியமாக போர்டு எந்த அளவுக்கு ஹீட்டாக இருந்து நீங்கள் எதனா ஒரு திடீர்னு ஆன் பண்ணுறீங்கன்னா கஷ்டமாயிடும், டெட் ஆகிடும். அதனால போர்டு வந்து நல்லா சில்லுன்னு ஆறுறதுக்கு நம்ம சில்லுன்னு ஆறுறதுக்கு விட்டுடலாம். விட்டுட்டு ஜஸ்ட் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சோண்டு இதை க்ளீன் பண்ணுறோம். மேலே கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே அந்த பேஸ்ட் அப்பீல் பண்ண பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணோன்னா நம்ம ரொம்ப நீட்டாக க்ளீன் ஆகிடும். பேஸ்ட் அப்பீல் பண்ண மாதிரியே தெரியாது. அங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்கு பாருங்கள், ஃப்ரெஷ்ஷாக ஐசி ரீபால் பண்ண மாதிரியே தெரியல பாருங்கள், யூஎஃப்எஸ் ரீபால் பண்ண மாதிரியே தெரியல.
இப்போ பக்கத்தில் நான் ஷீல்டு ஓப்பன் பண்ணுறப்போ ஒரு பின்னு கொஞ்சம் டேமேஜ் ஆயிடுச்சு, அதை கொஞ்சம் நேரம் இருக்கிறேன் பாருங்க. இப்போ நான் இதை எடுத்துடுறேங்க, டேப் எடுத்துட்டு இப்போ ஐசி பக்கத்தில் இருக்கிற எல்லாத்தையும் கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கலாம். இதையும் கொஞ்சம் நல்லா வச்சு ஹீட் நல்லா க்ளீன் பண்ணிடுறேன். நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அகைன் ஓகே சில்லுன்னு ஆகிடுச்சு. இப்போ நம்ம லைட்டாக என்ன பண்ணுறோம், தின்னர் அப்பீல் பண்ணிக்கலாம். தின்னர் அப்பீல் பண்ணால் இன்னும் கொஞ்சம் வந்து சில்லுன்னு ஆகிடும். தின்னர் ரொம்ப, ஏன்னா தின்னர் அப்பீல் பண்ணும்போது கொஞ்சம் லைட்டாக சூடு இருக்குது பார்த்தீங்கன்னா, அதுவும் வந்து போயிடும். இந்த மாதிரி வந்து தின்னர் இது எல்லாத்தையும் அப்பீல் பண்ணணும். ஃபோன் அதேமாதிரி நீங்கள் ரெடி பண்ணணும்னா வந்து பாருங்கள். இன்னொரு விஷயம், எம்எஸ்டி டெக்னீஷியன் இன்ஸ்டியூட்டில் ஜாயின் ஆகணும் விருப்பப்பட்டால் ஜாயின் ஆகலாம். ஆல்ரெடி நிறைய இன்ஸ்டியூட் போயிட்டுருக்கீங்க. சிப் லெவலில் எனக்கு சர்வீஸ் வந்து தெரியும். ஐசி எல்லாம் ரிகோல் பண்ணுறேன் சார், எனக்கு கால் பண்ணுறது தெரியல, ஆனால் எனக்கு ட்ரேஸ் அவுட்டிங் தெரியல, நான் எந்த செக்ஷன் ஆரம்பிச்சு சேர்க்க முடியும்னு தெரியல அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக எம்எஸ்டி டெக்னீஷியன் ஜாயின் ஆகலாம். இல்லை சார் நான் ரொம்ப பிகினர் அப்படின்னா நீங்கள் ஆஃப்லைன் வரலாம். ஆல்ரெடி அந்த இன்ஸ்டியூட் இருந்தால் ஆன்லைன் கோர்ஸுக்கு வரலாம். சரி வாங்க நம்ம இப்போ தின்னர் அப்பீல் பண்ணிடலாம். தின்னர் அப்பீல் பண்ணி க்ளீன் பண்ணுறேன் நல்லா. ஓகே நல்லா இப்போ கொஞ்சம் சில்லுன்னு ஆயிடுச்சு. எல்லா சைடில் க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ போர்டில் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். வந்து இப்போ வந்து எடுத்துகிட்டு வாங்க இப்போ போர்டு எடுத்துக்கலாம். போர்டு எல்லாரும் இப்போ நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். போர்டில் ஃபிக்ஸ் பண்ணி ஃபோன் ஆன் ஆகுதா இல்லையான்றத பார்க்கலாம் வாங்க. ஃபோனு ஆன் ஆகணும் கண்டிப்பாக. திருப்பிக்கிட்டேன், எல்லா சைடும் நான் கனெக்ட் பண்ணிடலாம். கனெக்ட் பண்ணியாச்சு. ஆன் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறோம். ப்ரெஸ் பண்ணிவிட்டு பாருங்கள், மைக்ரோஸ்கோப்லேயே பாருங்கள் ஃபோன் வந்து ஆன் ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய்.